விக்கிரவாண்டி தொகுதி காலியாக உள்ளதாக தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவை செயலகம் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் மூலம் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி மறைவை தொடர்ந்து விக்கிரவாண்டி தொகுதி காலியாக இருப்பதாக தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவை செயலகம் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் மூலம் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறாருடன் பேசலாம். பாரி கார்த்திக், முழு விவரங்கள். வணக்கம். சட்டப்பேரவை செயலகம் தற்போது தகவல் தெரிவித்ததன் அடிப்படையிலே விக்கிரவாண்டி தொகுதி காலியானது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தெரியப்படுத்தியுள்ளது. மேலும் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மறைவு குறித்தும் அந்த தொகுதி காலியாக உள்ளது குறித்தும் சட்டப்பேரவை செயலகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி தொகுதி காலியாக உள்ளது தொடர்பான தகவல் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் சாஹூ இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். மேலும் விக்கிரவாண்டி தொகுதி காலியாக உள்ளதாக தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் நேற்று அறிவித்திருந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து தொகுதி காலியாக உள்ளதாக அரசு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே பார்த்தோம் என்றால் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மறைவுக்கு பின்னராக அந்த தொகுதி தற்போது காலியாக உள்ளதாக தேர்தல் ஆணையத்துக்கு சட்டப்பேரவை செயலகம் தகவல் அறிவிப்பு அனுப்பியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே விரைவில் அந்த விக்கிரவாண்டிக்கு இடைத்தேர்தல் வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது விக்கிரவாண்டி தொகுதி காலியாக உள்ளதாக தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் ஆனது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே சட்டப்பேரவை செயலகம் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் மூலம் இந்த தகவலை அனுப்பியிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் இன்னும் சில நாட்களில் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் தேதியும் அறிவிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.